வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். சேலம் கோட்டம் சார்பில் 17 புதிய பேருந்து சேவை தொடக்கம். சேலம் கோட்டம் சார்பில் 17 புதிய BS6 வகை பேருந்து சேவையினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் சனிக்கிழமை தொடங்கி வைத்தார். சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசியதாவது: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சேலம் கோட்டத்துக்கு கடந்த 6 மாதங்களில் மட்டும் 234 புதிய BS6 வகை பேருந்துகளும் 253 முழுவதும் புதுப்பிக்கப்பட்ட பேருந்து சேவைகளும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சேலம் மாவட்டத்துக்கு கடந்த 6 மாதங்களில் மட்டும் 128 புதிய BS6 வகை பேருந்துகளும் 139 முழுவதும் புதுப்பிக்கப்பட்ட பேருந்து சேவைகளும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு 13 புதிய BS6 வகை பேருந்துகளும், சேலத்திலிருந்து சென்னைக்கு 2 புதிய BS6 வகை பேருந்துகளும், சுற்றுலா வளர்ச்சிக்காக ஏற்காட்டிலிருந்து சென்னை மற்றும் மதுரைக்கு புதிய வழித்தடத்தில் தலா 1 புதிய பேருந்து என 17 புதிய BS6 வகை பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று சேலம் நகர பேருந்து நிலையத்திலிருந்து பனமரத்தப்பட்டு வழியாக மஞ்சபாணிக்கும், சின்ன திருப்பதி பெருமாள் கோவில் வழியாக சேலம் ஜங்ஷனுக்கும், பூமி நாயக்கன்பட்டி வழியாக முத்து நாயக்கன்பட்டிக்கும், ஆத்தூரிலிருந்து கலரம்பட்டி வழியாக கோபாலபுரத்துக்கும் 6 புதிய வழித்தடங்களில் நகர பேருந்துகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் தாரமங்கலம் கிளையிலிருந்து வேடப்பட்டி பெரியப்பட்டிக்கும், எடப்பாடி கிளையிலிருந்து ஜலகாண்டபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளிக்கும், வாழப்பாடி கிளையிலிருந்து வாழப்பாடியிலிருந்து அருணூற்றுமலை மற்றும் திம்மநாயக்கன்பட்டி வாழப்பாடிக்கும், ஆத்தூர் கிளையிலிருந்து தலைவாசிலிருந்து நாவக்குறிச்சி வழியாக ஆத்தூருக்கும், ஆத்தூரிலிருந்து லத்துவாடி வழியாக கவர்பண்ணைக்கும், லத்துவாடி வழியாக நெற்குணத்துக்கும் நகர பேருந்துகள் 8 வழித்தடங்களில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முன்னதாக மாற்றுத்திறனாளிகளை சிறப்பாக கையாண்டமைக்காக தமிழக முதல்வரிடம் பாராட்டு பெற்ற நடத்துனர், ஓட்டுநர் அமைச்சர் ராஜேந்திரனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன், சேலம் மக்களவை உறுப்பினர் DM செல்வகணபதி, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குனர் ஜோசப் டயஸ் உள்ளிட்ட தொடர்புடைய அலுவலர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இது போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.